ஹாய் கோடஸ், நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் கூட மீட் பண்ணுறோம். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைண்ட் த கிவன் இன்டிஜர் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். சிம்பிளான கொஸ்டினாக கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்க இன்டிஜர் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ்னா என்ன? கிரேட்டர் தேன் 0, நெகட்டிவ்னா லெஸ் தேன் 0. நம்ம எக்ஸ்ட்ரா கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு 0 கண்டுபிடிக்கிற மாதிரி. 0வாக இருந்தால் 0ன்னு பிரிண்ட் ஆகணும், கிரேட்டர் தேன் 0வாக இருந்தால் பாசிட்டிவ், லெஸ் தேன் 0வாக இருந்தால் நெகட்டிவ் அப்படின்னு பிரிண்ட் ஆகிற மாதிரி இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம இதை கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு எல்ஸ் இஃப் அந்த பேட்டர்ன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேட்டர்ன் வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஹெடர் ஃபைல்ஸ் சியில் தானே பார்க்குறோம். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. நெக்ஸ்ட் ஹேஷ் இன்க்ளூட் conio.h. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மெயின் டிக்ளரேஷன் பண்ணுவோம். ஸோ இன்ட் மெயின். ரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னது, டிக்ளரேஷன்ஸ். இங்கே நமக்கு என்ன தேவை, கிவன் இன்டீஜர், அந்த ஒரு இன்டீஜரை மட்டும் தான் வச்சு பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஒரே ஒரு நம்பரை மட்டும் டிக்ளேர் பண்ணால் போதும். ஸோ டிக்ளேர் இன்ட், டேட்டா டைப் என்ன, இன்டீஜர். ஸோ இன்ட் num1. ஓகேவா? இப்போ என்ன பண்ணும், printf யூசர்லேருந்து இன்புட்டை கெட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், printf scanf யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ printf enter the integer num1. க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதுக்கான scanf. ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் ஃபார் இன்டீஜர் என்னது, %d, அட்ரஸ் ஆஃப் num1. இப்போ இன்புட் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், செக் த கண்டிஷன். இப்போ கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். என்னென்ன கண்டிஷன் செக் பண்ண போகிறோம், 3 கண்டிஷன் செக் பண்ணோம். நம்பர் ஈக்குவல் டு 0 பார்க்கணும், நெக்ஸ்ட் லெஸ் தேன் 0 பார்க்கணும், அனதர் ஒன்று என்ன, கிரேட்டர் தேன் 0. இது 3 கண்டிஷன் செக் பண்ணிட்டு நம்ம அதுக்கு சூட்டபிளான ரிசல்ட்ஸை பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இஃப் நம்ம ஸ்டேட்மெண்ட் தானே யூஸ் பண்ண போகிறோம். இஃப் எல்ஸ் இஃப் அது யூஸ் பண்ண போகிறோம்ல. இஃப் num1, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், பாசிட்டிவ் வேல்யூ வச்சுப்போமா, கிரேட்டர் தேன் 0. நம்மளோட வேல்யூ 0விட அதிகமாக இருந்தால் என்ன பண்ணும், printf the given integer is positive. நெக்ஸ்ட் என்ன, இப்போ நம்மளோட வேல்யூ லெஸ் தேன் 0வாக இருந்தால் இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா எல்ஸ் இஃப் யூஸ் பண்ண போகிறோம். எல்ஸ் இஃப் இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபெயிலாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், செகண்ட் கண்டிஷன் போகும், num1 lesser than 0. printf the given integer is negative. அடுத்து என்ன பண்ணிட்டோம், இப்போ 2 கண்டிஷன் பிரிண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் டிஃபால்ட்டாக ஒரு கண்டிஷன் எல்ஸ். 2 தானே இருக்கும், ஒன்று num1 கிரேட்டராக இருக்கணும், இல்லை num1 லெஸ்ஸராக இருக்கணும். இப்போ ரெண்டுமே இல்லாமல் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது எல்ஸ் கண்டிஷனில் போட்டுக்கலாம். ரெண்டுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் ஆகணும், printf the given integer is 0. அவ்வளோதான், நம்ம கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், மெயின் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணிடலாம், ரிட்டர்ன் 0. இப்போ சேவ் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் கம்பேர் அண்ட் ரன் பண்ணலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் டாட் சி அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். F9 எரர்ஸ் அண்ட் வார்னிங்ஸ் கிளியர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். இப்போ என்டர் த இன்டீஜர் num1. இன்டீஜர் என்ன பண்ணலாம், இப்போ ஒரு 10 அப்படின்னு வச்சுப்போமா. given integer is positive.
நெக்ஸ்ட் அகைன் ரன் பண்ணலாம். இப்போ 0 போடலாம். The given integer is 0. Next for negative value வச்சு பார்க்கலாம். -5. The given integer is negative. ஸோ நமக்கு அவுட்புட்ஸ் நம்ம பேஸ்ட் ஆன் கொஸ்டினுக்கு நமக்கு எடுத்துட்டோம். தட்ஸ் ஆல் கோடர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு ப்ரோக்ராமோட இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். See you soon.